தமிழக வெற்றி கழகத்தினுடைய 100 நாள் ஆட்சி எஸ்பெஷலி பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்கு? கட்சி ஆரம்பித்த மிக குறுகிய காலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். வேட்பாளர்கள் 90 விழுக்காட்டிற்கு மேல சாதி பார்த்து தான் நிறுத்தப்பட்டார்கள். ஜனநாயகத்துடைய பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். காவிரியில் தண்ணீர் வரல, ஆனா அதை நீங்க அணுகிற விதத்துல எனக்கு விமர்சனம் இருக்கு. குறைந்தபட்சம் கர்நாடக காங்கிரஸ் அரசு நீங்க கண்டிக்க மறுக்கிறீங்க, தயங்குறீங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மீது தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகள் வருகின்றன. இவர்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஒரு அமைச்சர் கொலை மிரட்டல் விடுக்கிற ஆடியோ வெளியாகிறது. ஆணவ படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், கஞ்சா போதைக்காக நடைபெறும் கொலைகள், எதன் மீதும் கருத்து சொல்லாத ஒரு முதலமைச்சர். இது யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இல்லை, 1 லட்சம் கோடி இப்போ முதலீடு ஈர்த்திருக்கிறோம் 100 நாளில். அப்படி பார்த்தா பர் டேக்கு 1000 கோடின்ற சொல்கிற கணக்கெலாம் இப்போ என்ன கணக்கு? ஏதேனும் ஒரே ஒரு பத்திரிகை நிறுவனம் அங்கே உள்ள அனுமதிக்கப்பட்டுச்சா? அதுக்கு தான் சொன்னாங்க சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி. அப்படி பத்திரிகையாளர்கள் தீவிரவாதிகளா? என் வீட்டில் ஒரே ஒரு குண்டு பல்பும் ஒரு ஃபேன் தான் இருக்குன்னு வைங்க, அவனுக்கு 30,000 பில் வருது. அவன் கேட்குறான், அவனுக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கும் திமுக தான் காரணமா? போய் சொல்லணும், ஒரு அளவுக்கு சொல்ல, ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது. முதலமைச்சரினுடைய அலுவலகம் மாற்றப்படுகிறது. அந்த அலுவலகத்தில் ஊழல் முறைகேடுங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்கு. ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன், அவரு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. ஜெகதீஷ் பழனிசாமி லியோ பட இணை தயாரிப்பாளர், இவர் முதலமைச்சருடைய தனி செயலாளர். அர்ச்சனா கல்பாத்தி கோட்டு பட தயாரிப்பாளர், கோவில்களுக்கான அறங்காவலர் குழு நியமன குழுவினுடைய உறுப்பினர். இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்துனர்களை நியமிப்பதில் வட இந்திய நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்க. இது என்ன கொடூரம், என்ன கொடுமை? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 100 நாள் ஆட்சி, அது மக்களினுடைய மனசாட்சியே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள் இப்போ தாவேக்கா அரசுலேருந்து விளம்பரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன முக்கியமான திட்டங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா அரசினுடைய இந்த 100 நாள் ஆட்சியை? எஸ்பெஷலி பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குது? முதல்ல இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த மிக குறுகிய காலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவர் மீது கொண்ட திரை கவர்ச்சி, திரை மயக்கம் எல்லாம் தான் பிரதான காரணம். இதில் எனக்கு மாற்றுக்கருத்தில் இருந்தாலும் கூட அது பல சாமானியர்களுக்கு, பல புதியவர்களுக்கு, அரசியலில் புதியவர்களுக்கு, பொது வாழ்வில் புதியவர்களுக்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் இடம் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்க மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பல புதியவர்கள், சாமானியர்கள் ஆட்சி அதிகாரத்தை, சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டப்பேரவையில் இவர்களுடைய குரல்கள்லாம் ஒலிக்குமா அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்திருக்குல்ல, அது இன்னைக்கு நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது, மகிழ்ச்சிக்குரியது. இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் அம்சங்கள்னு கேட்டீங்களே, அதை நான் சொல்கிறேன். அதே நேரம் இந்த வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு சாதி பின்புலத்தில் சாதியோ அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் உடன்பாடு இல்லை. இல்லை ஒரு அரசியல் பின்புலமோ இல்லாட்டி கூட ஜெயிக்க முடியும்னு காட்டுறது, அதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு மாற்றுக்கருத்து இருக்குது. வேட்பாளர்கள் 90 விழுக்காட்டிற்கு மேலே சாதி பார்த்து தான் நிறுத்தப்பட்டார்கள். நான் 284 தொகுதி வேட்பாளர்களையும் எடுத்து அவங்களுடைய சமூகத்தோடு என்னால் சொல்ல முடியும். அதை விட்டுருங்க. அது சும்மா வெளியில் ஊரையா மாற்றுறதுக்கு சொன்னது. ஆயினும் அந்த வேட்பாளர்கள் புதியவர்கள், பலர் இளைஞர்கள். அதெல்லாம் வரவேற்புக்குரியது. ஜனநாயகத்துடைய பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். பலவீனம்னு நான் சொல்கிறது, எந்த பொதுவாழ்வின் அனுபவமும் இல்லாமல் பல பேர் அங்கே போய் சிரமப்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை நான் குறைபாடாக சொல்லலை. குயிக்காக அவங்க என்ன செய்யணும், தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு அதுக்கு தங்களை வேகமாக கற்றுக்கொண்டு அதுக்கு நகர்ந்துட்டாங்கன்னா மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்லை. இது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். 100 நாளில் அவர்கள் சொன்ன அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது. ஆனால் 100 நாளில் பல சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்களுக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் தான் எனக்கு கேள்வியை மீண்டும் விமர்சன பார்வை வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், காவிரியில் தண்ணீர் வரல, அது உங்கள் கையிலையும் இல்லை. அவன் தண்ணி கொடுக்கணும், அவன் தண்ணி கொடுக்கல, பிரச்சனை. ஆனால் அதை நீங்கள் அணுகிற விதத்தில் எனக்கு விமர்சனம் இருக்குது. அணுகிற விதம் நான் சொல்கிறது, குறைந்தபட்சம் கர்நாடக காங்கிரஸ் அரசு நீங்கள் கண்டிக்க மறுக்கிறீங்க, தயங்குறீங்க. ஏன் கண்டிக்கிறேங்கிற வார்த்தையை சொன்னால் என்ன?
அப்போ காங்கிரஸையும் கண்டிக்க மறுக்கிறீங்க, பாஜகவை கண்டிக்க மறுக்கிறீங்க, ஆளுநரை கண்டிக்க மறுக்கிறீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்படுகிறது. நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்கள், மகிழ்ச்சி. நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விழாவில் மீண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப ஆளுநரை கண்டிக்கிறேன், அந்த வார்த்தை வரணும், வர மறுக்கிறது. உங்கள் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மீது தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகள் வருகின்றன. நேற்று தூத்துக்குடியில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, இன்னொரு மாவட்ட செயலாளர் மாதவிடாய் என்று சொன்ன பிறகும் கூட விடாமல் பாலியல் வல்லுறவு செய்தார்னு ஒரு சகோதரி கத்தி கதறாங்க. இவர்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஒரு அமைச்சர் கொலை மிரட்டல் விடுக்கிற ஆடியோ வெளியாகிறது. அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பார் முதலமைச்சர் என்று பார்த்தால் எதிர்முனையில் பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறார். முதலீடுகள் பெருமளவு சரிந்திருக்கின்றன. பல முதலீடுகள் ஆந்திராவிற்கு சென்றிருக்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதில் நாம் 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். 6வது இடத்திலிருந்து 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி பொருளாதார ரீதியிலான பல சிக்கல்கள். பாலியல் 1 லட்சம் கோடி இப்போ முதலீடு ஈர்த்திருக்கிறோம் 100 நாள்ல. அப்படி பார்த்தா பர் டேக்கு 1000 கோடின்ற சொல்ற கணக்குலாம் இப்போ என்ன கணக்கு? இப்போ ஏதேனும் ஒரே ஒரு பத்திரிகை நிறுவனம் அங்கே உள்ள அனுமதிக்கப்பட்டுச்சா? இல்ல. ஏன் அனுமதிக்கல? அதுக்கு தான் சொன்னாங்க சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி. அப்படி பத்திரிகையாளர்கள் தீவிரவாதிகளா? இதுவரைக்கும் எந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டாவது எந்த அரசாவது பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் நடத்தியிருக்காங்களா? கிடையாது. ஏன் அனுமதிக்கல? பத்திரிகையாளர்கள் உள்ளே போனாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு அதோட இதை கொடுங்கம்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இணையம் முழுக்க வைரலாக தான் ஒரு நிறுவனம் 10,000 கோடி முதலீடு செய்யும் என்று சொல்லி இவங்க ஒரு நிறுவனத்தை சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய மொத்த முதலீடு 1 லட்ச ரூபாய், வெறும் 1 லட்ச ரூபாய். அந்த நிறுவனம் எங்கடா செயல்படுதுன்னு பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இதில் செயல்படுது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் திருவள்ளூரில் செயல்படுற அப்பார்ட்மெண்ட்டில் அட்ரஸ் காட்டியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எங்களுடைய ஆஃபீஸ்னு. அவங்க 10,000 கோடி முதலீடு பண்ணுவாங்கன்னு அதில் போட்டிருக்கு. இப்படி அதில் ஏகப்பட்ட முரண்கள். கடந்த ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள், அதே நிறுவனங்களை திருப்பி எம்ஓயூஸ் போடப்பட்டதை திருப்பி கூப்பிட்டு வந்து இந்த ஆட்சியில் கணக்கு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் கணக்கு காட்டியிருக்காங்க. சரி, இவ்வளோ வருமானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. சரி, ஒன்று இந்த பக்கம் வாங்க, இல்லை அந்த பக்கம் வந்துருங்க. வருமானம் வந்துருச்சு, நான் அப்படி வச்சுக்கிறேன். 16,000 கோடி ரூபா உள்ளுக்குள்ளே வருமானம் வந்திருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் சொன்னார். உடனே தங்கம் திணறி எழுந்துச்சு கேட்டார், 16,000 கோடி எங்கே இருந்தெல்லாம் வந்திருக்கு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். இல்லை வரும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. வரும்னே வச்சுப்போம், வந்துருச்சு அப்படி வைப்போம், அல்லது வரும். 16,000 கோடி வந்துருச்சுல்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய 2,500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, அதில் 1000 ரூபாய் ஏற்கனவே யார் கொடுத்துட்ருக்கா? ஸ்டாலின் கொடுத்துட்ருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி நிலையிலிருந்து 1000 ரூபாய் ரெகுலராக போயிட்டுருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ கொடுத்தா போதும்? இன்னொரு 1,500 ரூபா தானே கொடுங்க. அதான் 16,000 கோடி வந்துடுச்சே, ஏன் கொடுக்கல? இல்லை, வரப்போகுது, வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க சார். அப்போ வரப்போகிறத ஏன் வந்துடுச்சுன்னு போய் சொன்னீங்க? சரி, அதுக்கு கூட உங்களுக்கு முதலீடு தேவை. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னீங்க. அடுத்த நிமிடம் இன்னும் வரலையா? 100 நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஆணவ படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், கஞ்சா போதைக்காக நடைபெறும் கொலைகள், எதன் மீதும் கருத்து சொல்லாத ஒரு முதலமைச்சர். இது எல்லாத்த விட இன்றைக்கி மக்கள் பெரிதும் புலம்புவது, 2,000 ரூபாய் பில்லு வந்தவங்களுக்கு 29,000 ரூபாய் 30,000 ரூபாய் பில்லு வருது, கரண்ட் பில்லு. அதில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பாதி நாள் மின் தடை, கரண்ட்டே இல்லை வீட்டில், ஆனால் கரண்ட் பில்லு 30,000 ரூபா. யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்டையும் போய் கேட்க பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. இபி ஆஃபீஸில் ஒருத்தர் இல்லை, கெட்டு இல்லைன்னா பீஸை பிடிக்கணுங்கிறாங்க. 30,000 ரூபா நான் எப்படியா கெட்டுவேன்னு அந்த அம்மா அழுறாங்க. இது ரெக்டிஃபை பண்ண வேண்டிய முதலமைச்சர் இது குறித்து வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. மின்துறை அமைச்சரும் இது குறித்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் டெய்லி அங்கேருந்து ஒரு பேட்டியோ இதோ வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகத்துலையும் வருது. 30,000 40,000. ஒரு பிரபல யூடியூபருக்கு 62,000 ரூபா பில்லு. அவர் அல்றாரு மீன்ஸ் புலம்புறாரு. இன்னும் 62,000 ரூபா பில்லு வந்துருக்குதுங்கிறாரு. இது யார் பொறுப்படுத்துக்கிறது? இல்லை, இதுக்கு தான் இந்த மாதிரி வர பிரச்சனைகளுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த மின்துறை பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், போதைப்பொருள் விவகாரமாக இருக்கட்டும், இது எல்லாம் இந்த 2 மாதத்தில் மட்டும் வந்த விஷயங்கள் கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாது. இது எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பிரச்சனைகளுடைய நீட்சி, இதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்மணியும் இப்படி 2,000 பில்லு வந்துச்சு எனக்கு 30,000 பில்லு வந்தாங்கன்னு சொல்லலை. போய் சொல்லக்கூடாது, ஒரு அளவுக்கு சொல்லணும், ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது. 30,000 யாருக்கு பில்லு வந்துச்சு? அப்படி வந்திருந்தால் விஜய் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிக்கையாவது கொடுத்துருப்பார்ல. குறைஞ்சபட்சம் விஜய் கொடுத்துருப்பார்ல. விஜய் அப்படி கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரா? காட்டுங்க.
அப்புறம் ஏன் போய் சொல்லணும்? அதாவது மின்துறைக்குள்ள இப்ப இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் கடந்த ஆட்சி காலத்துல சரியா பண்ணாம நிறைய ஊழல்கள் இருக்கிறதுனால இப்ப அதுக்கும் மின் கட்டணம் உயர்வுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது பிராக்டிகலா பேசணும். இல்ல அப்படின்ற வாதங்கள் அந்த பக்கம் ஊர்ல ஒரு கிளம்பி சொல்றாங்க, அம்மாவாசைக்கு அபுபக்கருக்கு முடிச்சு போடக்கூடாத மாதிரி ஊழல் இருக்குன்னு சொல்றீங்க. வச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு தனி, அதை விடுங்க. நான் என்ன கரண்ட் யூஸ் பண்றேனோ அதுக்கு என்ன மீட்டர் ஓடுதோ அதான சார் எனக்கு பில்லு. நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? என் வீட்டில் ஒரே ஒரு குண்டு பல்பும் ஒரு ஃபேன் தான் இருக்குன்னு வைங்க, அவனுக்கு 30,000 பில் வருது. இப்போ அவன் கேட்குறான், அவனுக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கும் திமுக தான் காரணமா? எதெல்லாம் தான் திமுக கணக்கில் எழுதுவீங்க? வெட்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு அரசுக்கு? இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? நீங்க வந்து 3 மாசம் ஆச்சு. முதல் மாசம் பில் இருந்தா கூட சரி, போன மாசம் ஏதோ தப்பு நடந்துக்கலாம். நீங்க வந்த பிறகு எடுக்கப்பட்ட புதிதாக எடுக்கப்படுற பில்ஸ்ல பிரச்சனை வருது. இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? பதில் இல்லை. நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டு நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முழுக்க வந்து இடம் கொடுக்கப்படும் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்துனர்களை நியமிப்பதில் வட இந்திய நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துருக்குறீங்க. இனி நாங்கள் இங்கேருந்து இப்போ நம்ம சென்னையிலேருந்து பேசுகிறோம், சென்னையில் மவுண்ட் ரோட்லேருந்து பேசுகிறோம். சென்னை மவுண்ட் ரோட்லேருந்து இப்போ நம்ம வந்து சைதாப்பேட்டை போகணும்னா நமக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தான் போக முடியும். என்ன கொடூரம், என்ன கொடுமை! இங்கே இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நீங்கள் எதுக்கு வட இந்திய நிறுவனத்துக்கு இங்கே டெண்டரு, உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு? ஸோ அப்போது உத்தரப்பிரதேசில் பாஜக அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு, நீங்கள் பாஜகவுக்கு இணக்கமாக போகிறீங்கன்னு நான் சந்தேகிக்கிறதா இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி. இன்றைக்கு மிக முக்கிய நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, முதலமைச்சரினுடைய அலுவலகம் மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நாமக்கல் கவிஞர் மலிக். அந்த அலுவலகத்தில் ஊழல் முறைகேடுங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதில் டெண்டர் விட்டுருக்குறாங்க இவங்க. அந்த டெண்டர் தொடர்பாக இன்னைக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டுட்டு 4 நாள் கழித்து 17ஆம் தேதி தான் இணையதளத்தில் டெண்டரை வந்து என்ன செய்கிறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. 2 கோடி ரூபாய்க்கு மேலுள்ள டெண்டர்களை சமர்ப்பிப்பதற்கு 30 நாள் அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. ஆனால் இவங்க 15 நாள் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க. டெண்டர் ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிடும் போது மொத்த மதிப்பும் வெளியிடப்பட வேண்டும். ஆனால் இதுவரை இணையதளத்தில் அது வெளியிடப்படலை. இதெல்லாம் இந்த அரசின் மீது அப்போ நீங்கள் வந்து ஊழலுக்கு துணை போகிறீர்களாம். இன்னைக்கு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமைச்சர் அந்த டெண்டர் விஷயத்துக்கு இப்போ அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்தாரு. இப்போ சட்டப்பேரவையில் சொல்லும் பொழுது அந்த டெண்டர் ப்ராசஸ்லாம் இன்னும் முடியலைங்க, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு தவறான செய்தியை எடுத்துக்கிட்டு வராதிங்க, இப்போ இது ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தவறு நடந்திருந்தா நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது. இன்னும் டெண்டர் நான் எப்படி எடுத்துக்கிறேங்க, மாட்டிக்கிட்டீங்க அதனால முழிக்கிறீங்கிறேன் கேள்வி. அது இல்லை, ஒரே கேள்வி, ரொம்ப சிம்பிள். 13ஆம் தேதி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டு 4 நாள் கழித்து 17ஆம் தேதி இணையத்தில் டெண்டர் ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. இன்னைக்கு தேதி என்ன? 13ஆம் தேதியை தாண்டிட்டோம், 17ஆம் தேதியை தாண்டிட்டோம். முடிஞ்சு போன விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முதல்ல என்ன பதில் சொல்ல போறீங்க? டெண்டர் விஷயம் முழுமையாக முடியலைங்கிறீங்க. 2 கோடிக்கு மேல் உள்ள டெண்டர்களை சமர்ப்பிப்பதற்கு 30 நாள் அவகாசம் வழங்கணும் என்பது விதியாக உள்ள நிலையில் 15 நாள் மட்டும் வழங்கியிருக்கிறீங்களா? இது யாருக்காக? நீங்க மாத்தின விதி தானே இது. எப்படி முடியல? அப்போ நீங்கள் வந்து கொடுக்குற விளக்கத்தை வந்து சுறா படம் சூப்பர்னு சொன்னால் உங்கள் ரசிகர்கள் நம்புற மாதிரி நாங்கள் நம்பக்கூடாதுல்ல, நாங்கள் நம்ப முடியாதுல்ல. ஒன்று, இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் பல மாணவர்களுக்கு இன்னமும் கட்டணம் போய் சேரல. அவங்க கண்ணீரோடு ஊடகங்களில் பேசுவதை பார்க்குறோம். இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கருணையோடு கரிசனத்தோடு இது குறித்து வேதனையாக பேசியிருக்கிறாரு. மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பில் சேர்க்கை பெற்று பயின்று வரும் மாணவருக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான கட்டணத்தை செலுத்துவதில் ஏன் இவ்வளவு அலட்சியம்? இன்னும் கட்டணம் போய் சேரல. நேற்று ஒருத்தருக்கு விசா கிடைக்கல. அடுத்தது இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று ஸ்டாலின் ஒன்றை கொண்டு வந்தார். அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். முழுமையான பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதைத்தான் நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவோம். நாங்கள் இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நீங்கள் அதை செயல்படுத்த மாட்டேன்னு தேர்தல் அறிக்கை சொன்னீங்க. பழைய ஓய்வூதிய திட்டமான செயல்படுத்துன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ ஏன் திருப்பி திமுக ஆட்சிக்கு போகிறீங்க? அப்போ திமுக ஆட்சி இதுக்குன்னு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து ஆராய்ந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அறிவித்த போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க. இதே தாவேக்கா ஏமாற்றுகிறார்கள் அரசு ஊழியர்களை சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? ஏமாத்தவன செய்றீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த அரசில் வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறீங்க? உங்களுடைய
ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா. அவர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது. கர்நாடகாவில் வனத்துறை நம்முடைய தமிழர்கள் 3 பேரை காக்கை குருவியை போல சுட்டு கொன்றிருக்கிறது. இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு இன்னைக்கு DK சிவகுமார் பகிரங்கமாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாருன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஏற்படக்கூடிய மிரட்டல், அவமான போக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு என் முதலமைச்சர் மீது விமர்சனம் இருக்கலாம் 1000. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? நம்ம தமிழர்கள் 3 பேரை சுட்டி கொண்டிருக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு இதில் தலையிடக்கூடாதுங்கிறாரு. இதை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் DK சிவகுமார் கருத்தை வந்து கண்டிச்சாரான்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் கர்நாடகா இவ்வளவு பிரச்சனை பண்ணுது. ஆனால் நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிங்கன்னா அவர் கர்நாடகாவுக்கு விசுவாசமாக இருப்பாரா, தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாரா? அப்போ உங்கள் பட தயாரிப்பாளருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கொண்டு போய் போட்டீங்க. அடுத்தது இல்ல, ஆனா அது அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம முடிவு பண்ணணும். என்ன செயல்பாடுகள், எவ்வளவு சிறப்பா பணம் எடுத்தாரு, எவ்வளவு லாபம் எடுத்தாருன்னா? இல்ல சார், இப்போ பிரச்சனை தமிழ்நாடு சிறப்பு இப்ப ரைட் ஓகே, இப்ப பிரச்சனை நடந்துக்கல, 2 பிரச்சனை நடந்துருக்குல்ல. இவர் என்ன பண்ணாரு? இப்ப எனக்கு தண்ணி வரல, இவர் என்ன பண்ணாரு? நான் என்ன கேட்க, என் தமிழ்நாட்டில் ஆளே கிடையாதா? தமிழனே இல்லையா? உங்க கட்சியிலே ஆள் கிடையாதா? தாவேக்காலே ஆள் கிடையாதா? ஏன் கர்நாடகாரனை கூட்டு தான் நீங்க தமிழ்நாட்டு சிறப்பு பிரதிநிதியா போடுவீங்களா? கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தி கோட்டு பட தயாரிப்பாளர், கோவில்களுக்கான அறங்காவலர் குழு நியமன குழுவினுடைய உறுப்பினர். ஜெகதீஷ் பழனிசாமி லியோ பட இணை தயாரிப்பாளர், இவர் முதலமைச்சருடைய தனி செயலாளர். மனோஜ் பரமஹம்சா பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளர், இவர் தமிழ்நாடு அரசினுடைய திரைப்பட பயிற்சி நிறுவனத்துடைய தலைவர். ஒரு வகையில் இவரை கூட நீங்கள் இவர் சினிமா சார்ந்து இருக்கிறாரு, சினிமா சார்ந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். அதில் கூட எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு திரைப்பட ஒளிப்பதிவாளர், திரைப்படத்துறைக்கு போட்டிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன? அப்போ நீங்கள் யாரை திருப்திப்படுத்தி உங்கள் ஜோதிடருக்கு அரசு பொறுப்பு கொடுத்தீங்க? எல்லாரும் கடும் எதிர்ப்பு கிளம்பணும்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை, முதல்வரின் அதிகாரத்திற்கு உட்பட்ட நியமனங்கள் தானே இப்போ அதெல்லாம். இப்போ ஒரு முதல்வர் அவருக்கு யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை அப்படி இருக்கும் பொழுது இப்போ முதல்வர் MK ஸ்டாலின் இப்போ இந்த துறைகளுக்கு நியமித்தவர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம்னு இப்போ அவங்க வாதம் வைக்கிறாங்கல்ல. யாரேன்னு சொல்லணும், பேர் சொல்லி. இப்போ ஒவ்வொருத்தரையும் கடந்த ஆட்சி காலத்தில் நியமிச்சாங்க சில பொறுப்புகளில். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் பத்திரிகையாளர்களை உருவாக்குவதற்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கல்லூரி மாதிரி ஒன்று உருவாக்குனாங்க. அதனுடைய பிரின்சிபலாக யாரை போட்டாங்கன்னா AS பன்னீர்செல்வம் அவர்கள், சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட். இப்போ அந்த பொறுப்புக்கு ஒரு படத்தில் கூட நடித்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டு, அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவரை தூக்கி பிரின்சிபாலாக போடுன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? நான் கேட்குறேன். அது முதலமைச்சருடைய அதிகாரம் தான். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல கூட திரைப்பட கல்லூரிக்கு நீங்கள் உங்களுடைய ஒளிப்பதிவாளரை போட்டீங்க. நான் அதை கூட என்ன சொன்னேன், ஓரளவு இதுதான் மேட்ச் ஆகுது. ஏன்னா அவர் அது துறை சார்ந்து, அவர் திரைப்படத்துறை தான், அது திரைப்பட கல்லூரி. அது திரைப்பட கல்லூரிக்கு ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வந்த ஒருத்தரை போட்டிருக்கீங்க, அதில் எனக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லை. அவர் ஒளிப்பதிவாளர், உங்கள் படத்தை ஒளிப்பதிவாளருங்கிறதுக்காக போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வெல் அண்ட் குட். இப்போ அவரால் போய் டீச் பண்ண முடியும். நான் சொல்கிறது கரெக்டு தானே சார்? வெங்கட நாராயணாவுக்கும் டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் அதை தான் கேட்குறேன். உங்களுடைய ப்ரிவிலேஜ் அது, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கான நபர்கள் உங்கள் கட்சியிலே இருக்காங்களான்னு தான் நான் கேட்டேன். நீங்கள் ஏன் திமுக காரணம் போடல நான் கேட்கலையே. உங்கள் கட்சியிலேயே தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியாக போடுற, நான் இன்னும் சொல்லட்டுமா, நான் ஒரு பேர் சொல்லி சொல்லட்டுமா? எனக்கு அவருக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது. சும்மா 1-2 நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவ்வளோதான். ஐயா வைகை செல்வன் இப்போ அதிமுகலேருந்து உங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறாரு, போடுங்க. நல்ல அனுபவம் பெற்றவர், நீங்கள் பண்ணுங்க சார். சரியான நபர்களை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பயன்படுத்திங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால நான் அவர் பேரை சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் கொஸ்டின் பண்ணேன். நீங்கள் தம்பி லயாலாமணியை பாடநூல் கழகத்துக்கு போட்டுக்கிறாங்க, நான் வாழ்த்துறேன், உள்ளப்பூர்வமாக வாழ்த்துறேன். ஏன் போட்டீங்க? நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு பதிவில் கேட்டதில் எல்லாத்தையுமே நான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது வாழ்த்துனேன். ஏன் தெரியுமா? ஒரு இளைஞர் இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நம்பினவர், இந்த அரசுக்காக பேசினவர், படிச்சிருக்கிறாரு, பட்டதாரி. நீங்கள் போட்டிருக்கிறீங்க, வெல் அண்ட் குட், வாய்ப்பு கொடுங்க, அவர் உற்சாகமாக வேலை செய்யட்டும். ஆனால் அவர் கூட தவறான ஒரு தகவலை சொன்னார். ஏதோ ஆந்திராவுக்கு தான் திமுக ஆட்சி காலத்தில் புத்தகங்கள்லாம் அடிக்க போனதாக ஒரு தகவலை ஃபேஸ்புக்கில் போட்டார் சகோதரர். தமிழ்நாட்டில் சிவகாசியில் அடித்த தரவுகளை நாங்கள் ஆதாரத்தோடு டேட்டோடு எடுத்து போட்டோம், இருக்கட்டும். பட் அந்த மாதிரி நீங்கள் போடுகின்ற பொழுது உங்களை யாராவது கேட்டாங்களா? நீங்கள் உங்கள் தயாரிப்பாளரை கொண்டு போய் இப்படி போடுகின்ற பொழுது இதெல்லாம் விமர்சனத்துக்கு வருது அப்படிங்கிறத என்னுடைய. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் இடத்துல பயந்து ரொம்ப நன்றி.